ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓரிய ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. ஜோதிட துளிகள் என்ற வரிசையில் தொடர் காணொளிகளாக கொடுத்தவருக்கும் அதில் தற்போது 5ஆம் பாவத்துக்குரிய 5ஆம் பாவத்தில் நின்ற கிரகங்கள், 5ஆம் பாவத்துக்கு தொடர்பு ஏற்பட்ட கிரகங்கள், தன்மைகள், அது சார்ந்த தகவலை பதிவுகளாக கொடுத்தவர்களும். அந்த வகையில் கடந்த காணொலியும் 5ஆம் பாவம் சம்பந்தப்பட்டது, இந்த காணொலியும் 5ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட தகவல்களையே இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறது. வாருங்கள் பதிவுக்குள் செல்வோம். 2, 3இல் பாவர் இருந்தால் இவர் திசை பசுப்பில் புத்திரர் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள் நண்பர்களே, 2 என்பது 5ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம், 9ஆம் இடம். 3 என்பது 5ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம், 10ஆம் இடம். 9, 10க்குரியவர்கள், அதாவது 5ஆம் இடத்திற்கு 9, 10க்குரியவர்கள் ஒன்று சேரும் பொழுது அல்லது 10, 11க்குரியவர்கள் ஒன்று சேரும் பொழுது அவர்களுடைய தசாபத்தி நடக்கும் காலத்தில் புத்திரர் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லக்னாதிபதி 5இல் இருக்க தன்னை போலவே ஒரு குழந்தை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 5க்கு அதிபன் 6இல் அல்லது 6க்கு அதிபனோடு கூடியிருந்து 6க்கு அதிபனுடைய சாரம் பெற்று 6இல் இருக்கும் பட்சத்தில் பலமான பாதிப்புகளையும் சங்கடங்களையும் தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது யாருக்கு இது ஒத்து வரும் என்று பார்க்கும் பொழுது, கன்னிய இலக்கணத்துக்கு 6க்குரியவன் சுயசாரம் வாங்கி 7இல் நின்றாலும் பாதிப்பு இந்த மாதிரி சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தை தற்கொலைக்கு முயற்சி செய்கிறது. ராகு கேதுனுடைய சம்பந்தம் இருக்கும் பட்சத்தில் இதை நடுமுறை அனுபவத்தில் பார்த்துட்டோம். 9க்கு அதிபன் 3க்கு அதிபனோடு கூடியிருந்தால் நல்ல பிள்ளைகள் பிறக்கும், பாக்கியவானாக இருப்பான், தீர்க்க ஆயுளும் உண்டு. 5க்கு அதிபன் 8இல் நிற்க, 7க்கு அதிபன் 5இல் நிற்க இவனுக்கு புத்திரர் பிறந்து இறந்து பிறக்கும். 5இல் பாவர் நிற்க புத்திரர் அற்பம் பலகீனமாக இருக்கும். 5இல் சுபர்கள் இருந்தால் ஆதாயம் வந்து கொண்டே இருக்கும். ராஜபரியன், பெற்றோர் பெரியன், உறவின் முறையார்களிடம் நல்ல பிரியமாக இருப்பான், நல்ல புத்திரன் உண்டா, புத்திரர் சம்பத்தும் உண்டா. 5க்கும் லக்னத்துக்கும் 10க்கும் அதிபன் ஆட்சி உச்சம் கேந்திரமாய் சுபனாக இருந்தால் அதிகார உத்தியோகம் அடையவன். 5ஆம் இடத்தை 3க்கு அதிபன் பார்த்தாலும் சேர்ந்தாலும் நாள் சென்ற பிள்ளை பிறக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செவ்வாய் இருந்தால் பிள்ளைகள் இறந்து பிறக்கும். கன்னி, ரிஷபம், விருச்சிகம் 4, 5ஆம் இடமாகில் அற்ப புத்திரர்கள் உண்டு. 5ஆம் அதிபன் சந்திரன், சுக்கிரன் ராசியில் கூடினாலும் புத்திர யோகம் உண்டு. 5ஆம் இடத்தில் சனி, சந்திரன், அங்காரகன், சூரியன் இருப்பில் அல்லது கூடி நிற்கில் மாமனுக்கு அரிஷ்டம் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு புலிப்பாணியில் ஒரு பாடல் உண்டு. 5இனில் ரவிகாரி அங்காரகனுடன் அரவு கூடி துஞ்சுமாமன் என்ற பெயர் சொல்ல இடமும் உண்டோ, மிஞ்சியே இருந்திட்டாலும் மேலாத அவர்களுடன் பஞ்சு போல பறக்க செய்யும் பாலகன் பிறந்த பின்னே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த பதிவு அப்படியே பொருந்து போகிறது. இந்த 5ஆம் இடத்து கிரகம் 1க்கு மேற்பட்ட பாவகிரகங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கும் பொழுது அவர்களுடைய தசாபத்தி வரும் காலத்தில் பலமான பாதிப்பையும் சங்கடத்தையும் தருகிறது. அதே சமயத்தில் இந்த நூலில் சொல்லப்படாத இன்னும் ஒரு சில தகவல், எந்த ஒரு ஜாதகத்தில் 5க்குரியவனும் 6க்குரியவனும் ஒருவனாகவே இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு புத்திரர்களால் கடுமையான வேதனை கலந்த பரிசுகள் உண்டு. அதே சமயத்தில் 5க்குரியவனும் 12க்குரியவனும் ஒருவராக இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய குழந்தைகளினுடைய உறவு அவர்களுக்கு ஒரு காலத்தில் ஏதாவது ஒரு காலத்தில் விரயமாக மாறி சங்கடங்களையும் கருத்து வேறுபாடுகளையும் முரண்பாடுகளையும் நிம்மதிகளையும் அடியோடு கொலை செய்கிறது அல்லது குழி பறிக்காமலே போட்டு மூடிவிடுகிறது என்பதை நடைமுறையில் பார்க்கிறோம். பூச நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதமாகில் தாயை பெற்ற அன்னைக்கு அரிஷ்டம் என்று சொல்லலாம். அப்படி அரிஷ்டம் வராவிட்டால் மாமனுக்கு நேரமும் அரிஷ்டம் உண்டு. ஜென்ம லக்னத்தில் ஜென்மாதிபதியோடு 5ஆம் இடத்து அதிபன் நிற்கிலும் இவர் ஒருவர் ஸ்தானத்தில் ஒருவர் மாறி நிற்க பெருமையான புதல்வர்களை தீர்க்க ஆயுளோடு பிறப்பார்கள். 5ஆம் இடத்தில் சனி இருந்தால் குழந்தைக்கும், சூரியன் இருந்தால் தந்தைக்கும், சந்திரன் இருந்தால் அன்னைக்கும், புதன் இருந்தால் அன்னையின் சுற்றத்தாருக்கும், குரு இருந்தால் தந்தையின் சுற்றத்தாருக்கும், சர்ப்பக்கோள் இருந்தால்
புதனுக்கும் செவ்வாய்க்கும் அம்மானுக்கும் தோஷம் என்று சொல்லப்படுகிறது. அம்மான் என்பது இங்கு மாமன் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். குரு 5ஆம் இடம் மேல சந்தானம் மத்தியமமாம். புத்திர லக்னாதிபதியும் பஞ்சமாதிபதியும் தங்கள் ஸ்தானங்களில் இல்லாமல் சுபகரங்களால் பார்க்கப்படாமல் வந்தால் புத்திரர் இல்லை. இவர்கள் சுபாங்கீசம் பெற்றிருந்தால் நித்திய புத்திரர் உண்டா. பஞ்சமாதிபதி 3ஆம் இடத்தில் இருந்தால் அற்ப புத்திரர் உண்டா. புத்திர ஸ்தானாதிபதி யோகனாய் புதன் வீட்டில் இருக்க புத்திரர் இல்லை. நல்லோர்கள் கூடி நிற்கில் புத்திரர் பிறந்து மறிப்பார். பாவர்கள் கூடியிருக்கில் மகவே இல்லையாம். ரிஷபம் கும்பம் லக்கணமாய் பிறந்தவர்களுக்கு புத்திரர் அற்பம். இந்த ரிஷபம் கும்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள் நண்பர்களே, இந்த தகவல்கள் இன்னும் ஒரு தகவல் இங்கே உள்ளே மறைந்திருக்கிறது. ரிஷப லக்கணத்துக்கு 2-5க்குரியவர்கள் புதன், கும்ப லக்கணத்துக்கும் 2-5க்குரியவர்கள், கும்ப லக்கணத்துக்கு 2-5க்குரியவர்கள் புதனும் குருவும். இவர்கள் ஒருவருக்கொருவர் முரண்பாடானவர்கள் ஆக இவர்களுக்கு புத்திர வாக்கியம் அற்பம் என்று சொல்லுவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் நிறைய குழந்தைகள் இருக்கிறது. ஆனால் அந்த குழந்தைகள் அவர்களுக்கு கசப்பை தராமல் விடுவதில்லை என்பது நடைமுறையில் காண முடிகிறது. 7ஆம் இடத்தோன் உச்சன் ஆகி களங்கம் இல்லாதிருந்தால் குடும்பத்துக்கு தலைமையான மனைவிக்கு புத்திரன் இல்லை. அதாவது 7ஆம் இடத்தால் உச்சம் பெற்றிருக்க அந்த கணவனினுடைய முதல் மனைவிக்கு குழந்தை இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் 1-2 ஜாதகங்களில் நடைமுறையில் ஒத்துப்போகிறது. 7ஆம் இடத்துக்கு உச்ச நீச்சம் பெற்று அல்லது அங்கீசமாக பெற்றிருந்தால் மேற்சொன்ன இளங்குடியாளாகிய மனைவிக்கு புத்திரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த புத்திரர் எதிர்காலத்தில் அந்த தந்தைக்கு பலமான வேதனையும் அவமானங்களையும் சிரமங்களையும் தந்து விடுகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. இப்படி ஒரு கிரகத்துக்கு அதனுடைய பாவத்துக்கு 3-7-11 யோகமாகவும் 1-4-7-10 பலமான யோகம், 1-5-9 யோகத்தோடு கூடிய கௌரவத்தையும், 6-8-12க்குரியவர்கள் அவமானத்தையும், 3-12க்குரியவர்கள் சங்கடத்தையும் சலிப்பையும் அறிவிப்பு தராமலே நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுத்து விடுகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடியுது. சரி நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 9791139649. தங்கமான் மடுவோடேந்தி தன்மதியை தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன்மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.